ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களும் அஞ்சலி அவர்களும் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபோட்டோஸ்னால தான் சாய் தன்சிகா அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விமர்சனத்தை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கெல்லாம் சாய் தன்சிகா அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சாய் தன்சிகா அப்புறம் விஷால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாங்க. சாய் தன்சிகா அவர்கள் நடிச்சிருந்த யோகிடா படத்தோட ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், சீக்கிரமே மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சாய் தன்சிகா அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே அதை பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ நம்ம தலைவர் விஷால் அவருக்கு சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுதுன்ற மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேரேஜ் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கும்போது அவங்க ஃபேமிலியெல்லாம் கூடி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸ் வைரல் ஆகும் போதுமே நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. எப்போ மேரேஜ் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நடிகர் சங்க கட்டிட வேலைகள் போயிட்டு இருக்கு, அது முடிய விட்டு அந்த பில்டிங்கில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் என் கல்யாணமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதற்கு நிறைய பேர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு, நீங்க அந்த பில்டிங் ஒர்க்லாம் பார்க்காதீங்க, உங்க பர்சனலா பாருங்க, நீங்க சீக்கிரமா மேரேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷால் அவர்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டா பேசியிருந்தாங்க. இப்படி ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருமே மேரேஜை பத்தி எந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை, அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து இவங்க பேசலையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி எழும்போது விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரு டைரக்ஷன் பண்ற ஃபர்ஸ்ட் படமான லிங்கான்ற படத்து வேலையில ரொம்பவே பிஸியா இருக்காரு. அந்த படத்துல அஞ்சலி அவர்கள் கூட எடுத்த போட்டோஸ் தான் இப்போ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் தான். அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த படத்துல மெயின் ரோல் பண்றாங்க. ஸோ அப்போ எடுத்த போட்டோஸ் தான். அதனால தான் வந்து அந்த போட்டோஸ்லாம் இப்போ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சாய் தன்சிகா அவர்கள்ட்ட மேரேஜை பத்தி கேட்கும்போது கூடிய சீக்கிரமே சொல்றோம், அந்த ஒர்க்லாம் தான் போயிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் வேற வேற வேலையில பிஸியா இருக்கிறதுனால எங்களால கரெக்டான அப்டேட் சொல்ல முடியல, கூடிய சீக்கிரமே மேரேஜ் டேட்டை சொல்றோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இதே போல ஹாட்டான ட்ரெண்டிங்கான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.